ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் டூலை எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் எப்படி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நிறைய எஃபெக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் டூலை லான்ச் பண்ணுறேன். இதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா டீயை ப்ரெஸ் பண்ணாலும் இந்த டெக்ஸ்ட் டூல் வந்து லான்ச் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நான் டெக்ஸ்ட்டு ஏதோ ஒன்று அடிக்கிறேன், ஹலோ அப்படின்ட்டு அடிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ எனக்கு வேறு ஃபாண்ட் வேணும்னா நான் அதை கிளிக் பண்ணி வேறு ஃபாண்ட்டுக்கு மாற்றிடுறேன். ஸோ எனக்கு இந்த ஃபாண்ட் வேணாம், இது நிறைய ஃபாண்ட்ஸ் நான் அப்ளை பண்ணி பார்க்கணுன்னா ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு வேறு ஃபாண்ட்ஸுக்கு நீங்கள் டவுன் பட்டன் இல்லை அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவே வேறு ஃபாண்ட் அப்ளை ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த பிடிச்ச ஃபாண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வேறு கலரை வச்சு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஓகே கொடுத்துடலாம். ஸோ இதோட இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 72 பாயிண்ட்ஸ் இல்லை இதுக்கு மேலேயே வேணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 200 ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஒரு 100 இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும், அது ஸ்க்ரீனுக்கு ஃபிட் ஆகிரும். ஸோ ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எஃபெக்ட்ஸ் நீங்கள் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெக்ஸ்ட்டில் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஸோ டெக்ஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கர்வ் டைப்பில் எனக்கு டெக்ஸ்ட்டு வேணும் அந்த மாதிரினா நீங்கள் அதாவது அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கர்வ் டைப்பில் எனக்கு வேணும் அந்த மாதிரினா நீங்கள் இதை வந்து கர்வாக மாற்றிக்கலாம். இந்த ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ ஆர்க் மாதிரி வேணும், ஒரு ஆர்க் டைப்பில் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வேணும், ஸோ இதில் பெண்ட் எவ்வளோ இருக்கணும், இந்த மாதிரி நீங்கள் வேல்யூஸை மாற்ற இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்க் வேணும், எனக்கு ஆர்க் இந்த மாதிரி வேணும், இல்லை பல்ஜ் மாதிரி வேணும், பல்ஜுனால் இந்த ஃபிஷ் ஐ மாதிரி, ஸோ இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ளாக் மாதிரி வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெண்டு இந்த மாதிரி பெண்ட் வேணும், வெர்டிக்கல் ஹரிசாண்டல் எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ இதில் இருக்க எல்லா இதையும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எஃபெக்ட்ஸ் எப்படி, இது ஒரு எஃபெக்ட். இன்னும் வந்து ஸோ எந்த லேயராக இருந்தாலும் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் ஒரு இதில் இந்த இடத்துல நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலும் இது ஓப்பன் ஆகும், இல்லை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிவல் எம்போஸ். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இது கொஞ்சம் பிவலாக மாறிடும். ஸோ இதில் காண்டூர் ஆட் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அந்த மாதிரி இதை சூஸ் பண்ணிடும். அதே மாதிரி டெக்ஸ்சர் இதுக்கு மேலே ஏதாச்சும் டெக்ஸ்சர் அப்ளை பண்ணணுன்னா ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்சர் இருக்கும். ஸ்கேலு, டெப்த்து எப்படி வேணும் அப்படின்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இன்சைடும் யூஸ் பண்ணலாம், இல்லை அவுட் சைடும் யூஸ் பண்ணலாம். பொசிஷனில் இன்சைடு இல்லை அவுட் சைடு இல்லை சென்ட்ரு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஒப்பாசிட்டி குறைச்சி வைக்கலாம், இல்லை அழகாகவும் வைக்கலாம். இது வந்து நம்மளோட தேவைகளை பொறுத்து. இல்லை வேறு கலர் மாற்றணுன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலரும் மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னர் ஷேடோ கொடுத்தீங்கன்னா இதை டிஸ்டன்ஸு, சைஸு, ஸோ இதை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்க தான் ஒரு ஃபோட்டோஷாப்புங்கிற சாஃப்ட்வேர் வந்து உங்களை வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேரு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ண தான் இதோட வேரியஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி கலர் ஓவர்லே வேறு கலர் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி கலர் ஓவர்லேயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிரேடியன்ட் ஓவர்லே வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு டூலு, பார்த்துக்குங்க. ஸோ காரணம் என்னென்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃப்ளக்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த டைமில் ஒரு டிஎம்கே ஒருத்தர் வராரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவர் கேட்கும்போது அவரோட கலர் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் புதுசாக தான் பண்ணணும். ஸோ இதை வச்சுக்கிட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு இது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெட்டு க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரெட் கலர் வந்துடும். ஸோ ரெட்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு பிளாக் வேணும்னா நீங்கள் அதில் ஒரு கிளிக் பண்ணால் மட்டும் போதும். இந்த இடத்துல ஒரு நியூ நாக் பாயிண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் சூஸ் பண்ணிக்கிறீங்க, ஒயிட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த கட்சி கொடிக்கெல்லாம் கேட்கும்போது நீங்கள் இந்த மாதிரி அதோட டென்சிட்டியை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வேணாம் நம்மளுக்கு, இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒயிட் வந்து சென்டரில் இருந்தால் போதும். ஸோ இந்த ஸ்மூத்னஸ் கம்மியாக இருந்தால் போதும், அதனால் இந்த ஸ்மூத்னஸை நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஸோ இதை டெலீட் பண்ணிக்கிறேன்.
ஸ்மூத்னஸ் கரெக்டாக இருந்தால் போதும். ஸோ இதை நீங்கள் சேவும் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி நியூ கிரேடியண்ட்டாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். டிஎம்கேன்னு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்குது, அதனால் ஓகே கொடுத்துங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி இந்த எஃபெக்ட்ஸை நீங்கள் ஹைட் பண்ணி பார்க்கணுன்னா இந்த ஐ பட்டனை நீங்கள் ஹைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னா பேட்டர்ன் ஓவர்லே. இதுக்கு மேலே வேறு இதுக்கு மேலே பேட்டர்ன்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணணுன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணலாம். அடுத்து அவுட்டர் க்ளோ, ட்ராப் ஷேடோ. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸு இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம்.